வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்னைக்கு சர்வதேச செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். அங்க மத்திய கிழக்குல பார்பேஷா என்கின்ற ஒரு இடத்தை நோக்கி இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற ஒரு பஸ் பேருந்து, அந்த பேருந்தின் மீது ஹமாஸ் போராளிகள் ஏவுகணை வீசி தாக்கியதில் 16 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த படத்தை பாருங்க. இதுதான் முதல் செய்தியாக நம்ம சொல்றோம். இரண்டாவது செய்தி பாருங்க. லெபனான்ல, சவுத் லெபனான்ல அந்த இஸ்ரேலுக்கும் அந்த லெபனான் பகுதிக்கும் இடையில பெரிய மதில் சுவர், நம்ம கோயில்கள் இருக்கிற மாதிரி மதில் சுவர் கட்டியிருக்கிறாங்க. அங்கிருந்து மக்கள் இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க நினைச்சா ராணுவம் போகும் கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்துகிட்டு இந்த மதில் சுவருக்கு இந்த பக்கம் இருந்து கொண்டு இஸ்ரேலிய அந்த ராணுவ வீரர்கள் எந்த அளவுக்கு கொடூரமாக தீப்பந்துகளை அந்த பக்கம் சவுத் லெபனானில் உள்ள கிராமங்கள் மீதும் பயிர் பச்சைகள் மீதும் வீசுகிறார்கள். அதை அழிப்பதற்காக, எரிப்பதற்காக என்று பார்க்கும் பொழுது எவ்வளவு ஒரு கொடூரமான முறையிலே அந்த இஸ்ரேலிய அந்த இராணுவ வீரர்கள் மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி, அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு செய்தி. தஸ்னீம் செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை கொடுக்கு. அது என்ன செய்தின்னு சொன்னால், அதுதான் நமக்கு கிடைச்ச தகவல். பல்வேறு வெஸ்டர்ன் அந்த மேற்கத்திய ராய்ட்டர், பிபிசி அல்லது சிஎன்என்லாம் நிறைய செய்திகள் இது மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அதனால் முதல்ல இந்த போர் செய்திகள் என்பதே இதில் முதல்ல பலிவாங்கப்படுவது உயிர்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட உண்மை பெரிய அளவுக்கு பலிவாங்கப்படும். எனவே அதையும் தாண்டி சில செய்திகள் கிடைப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். தஸ்னீம்ங்கிற ஒரு செய்தி நிறுவனம் கொடுத்த செய்தி இது. அந்த அமெரிக்க ஆலோசகர் ஒருவருடைய வருகைக்கு பின்னால் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல்ல கொடூரமான கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பிளேடு, கத்திகளோடையும் அன்றைக்கு வாள்களோடையும் ஒருவரோடு கையில கிடைக்கக்கூடிய இரும்பு ஆயுதங்களோடு அவர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட ஒரு 7 மாலுமிகள் இறந்ததாக கூட தகவல் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. 60 முறை அந்த மாலுமிகள் அதாவது மாலுமிகள் அல்லது கடற்படை வீரர்கள் இவர்கள் தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி, அது ஒரு தனி செய்தி. இங்கே இவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு இருந்தார்கள் என்பது இது ஒரு செய்தி. அங்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 200 நாளுக்கு மேலாக தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு, அமெரிக்காவை விட்டு ஊருக்கே போகாத நிலை, சாப்பாடு சரியாக கிடையாது, பல நாட்கள் பட்டினியாக கிடக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும் பொழுது மன அழுத்தம் அவர்களுக்கு அதிகமாக இருந்துதான் இப்படிப்பட்ட போராட்டங்களிலும் ஒரு கலகங்களிலும் ஒருத்தரோடு ஒருத்தர் சக தோழனோடு சக வீரனோடு மோதக்கூடிய நிலையிலும் இருக்கிறார்கள், தற்கொலைக்கு முயற்சி செய்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இது ரஷ்ய டெலிவிஷனும் அந்த சாப்பாடு எவ்வளவு மோசமாக இருக்கிறது அதையும் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. இன்னொரு செய்தி பாருங்க. இஸ்ரேலுடைய முன்னாள் தலைமை தளபதி, அவர் பேரு கடி எய்சன்காட் அப்படிங்கிறவர், ஈரானுடைய ஏவுகணை வீச்சால அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அப்போ இவர் பழைய தளபதி, அவர் ரிட்டையர்ட் ஆகியிருப்பார் அல்லது வேலை முடிஞ்சு போயிருப்பாருங்கிறவரை சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட செய்திகள் ஒரு பக்கம் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் பக்கம், இராணுவ தளபதிகள் பக்கத்திலையும் அதிகமாக இன்றைக்கு சேதாரம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற செய்தியும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்புறம் ஏற்கனவே இந்த மாலுமிகள் 60 பேர் 60 பேர் இல்லை, 60 தற்கொலை முயற்சிகள் அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் நடந்திருக்குங்கிற செய்திகளையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. இது ஒரு வேடிக்கையான செய்தி. அமெரிக்கா ஈரான் மீது குண்டு போட்டு மற்றும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதனுடைய வாணிபத்தை முடக்கி வைத்த அந்த காரணத்திற்காக ஈரான் நஷ்டஈடு கேட்டுட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய டிமாண்டில் ஒன்றாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய செய்தி 2 நாளைக்கு முன்னால் வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் அவர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்ன குண்டுன்னா, அதாவது ஈரான் கடந்த 2 தசாப்தங்களாக அமெரிக்க இலக்குகள் மீது நடத்திய தாக்குதல்களுக்கும் ஈரானில் கொல்லப்பட்ட அந்த எதிர்ப்பாளர்கள், அவன் நாட்டுக்குள்ள ஈரானில் கொல்லப்பட்ட போராட்டவாதிகளுக்கு இவர்கள் கேட்காங்க, அவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கவும் ஈரான் இன்னைக்கு நஷ்டஈடு கொடுக்கணுமா, பணம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ட்ரம்ப் கேட்குறாரு.
பார்த்தீங்களா? யாரு என்ன கேட்கணுங்கிற ஒரு விவஸ்தையே இல்லாத போயிட்டு வந்து ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கும். இந்த சவுதி அரேபியா, கத்தாரு, யுஏஇ இந்த நாடுகள் மீதெல்லாம் என்னுடைய இராணுவம் அங்கே இருந்தது, அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எத்தனையோ பில்லியன் டாலர்களை கேட்டது நினைவு இருக்கும். அவங்களுடைய அந்த பாதுகாப்பும் அவங்களுக்கு கிடைக்கல. அவங்ககிட்ட இருந்து பணமும் கேட்கக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய நிலைய இப்போ ஈரான் இருந்து நீ டேமேஜ் கூடப்பா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு இது ஒரு நகைப்பிற்கு உரிய இடமாக இருக்கிறது. நகைப்புன்னு சொல்ல முடியாது, வேடிக்கை இல்லை. அந்த எவ்வளவு தூரம் வந்து அந்த புத்தி பெர்வர்டட், ஒரு வியாபாரியினுடைய புத்தியாக, ஷைலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை ஷேக்ஸ்பியரோடைய கதை படிச்சிருப்போம். ஷைலக்கு கதை, சதையை வெட்டி கொடு எனக்கு ஒன்று பணம் கொடுக்க முடியாட்டான்னு, அந்த புத்தியில் இருந்துக்கிட்டு இவர்கள் இப்படி கேட்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, ஒரு நல்ல செய்தி. கியூபா, அந்த கியூபாவுடைய அந்த விழாவை கூட இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க உலகம் முழுக்க. நம்ம நாட்டில் இருந்து கூட நிறைய இடதுசாரி ஜனநாயக அந்த சமூக போராளிகள்லாம் அங்கே போயிருந்துருக்கிறாங்க. 13ஆம் தேதி கூட இன்றைக்கு சென்னையில் பல இடங்களில் வந்து அதற்கான விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கியூபாவினுடைய கழுத்தை நெரித்து கொண்டு பொருளாதார ரீதியாக அங்கே எலக்ட்ரிக் கரண்ட்டு எதுவும் கொடுக்க முடியாது, டீசல் கொடுக்க முடியாது, சுற்றி சாப்பாடெல்லாம் போக முடியாது, கப்பல்கள் போக முடியாதுன்னு ஒரு பெரிய அளவுக்கு தடையை வந்து அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் சீனா என்ன செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60,000 டன் ரைஸ் அரிசி எடுத்து அங்கே கொடுத்துருக்கு. அதே போல் $80 மில்லியன் அளவிற்கு ஃபைனான்சியல் பொருளாதார உதவியும் அவர்கள் கொடுக்கிறார்கள். ஏற்கனவே 5,000 சோலார் பேனல்களை அங்கே வந்து இறக்கிட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இறக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது, இதுதான் சீனாவுடைய அந்த ஒரு சக்சஸ் ஸ்டோரி. அமெரிக்கா வந்து போர் நடத்தி உலகம் முழுக்க வந்து தன்னுடைய ஆயுதங்களை விற்று உலக மக்களை கொன்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு சீன அரசாங்கம் வந்து அவர்கள் வந்து நெருக்கடியாக இருக்கக்கூடிய நிலையிலே இது போன்ற நாடுகளுக்கு, ஒடுக்கக்கூடிய நாடுகளுக்கு, ஏகாதிபத்தியங்களால் ஒடுக்கப்படக்கூடிய நாடுகளுக்கும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கும், தெற்காசிய நாடுகளுக்கும் உதவி அளித்திருக்கு கொண்டிருக்கக்கூடிய செய்தியையும் நாம் பார்க்கிறோம். எனவே இது வந்து ஒரு சோசியலிச குடியரசினுடைய அடிப்படையான கடமையாக இருக்கிறது. வல்லாதிக்கத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகவும் இருக்கிறது. கியூபா என்கின்ற ஒரு இளம் சோசியலிச நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த தார்மீக மட்டுமல்ல, உண்மையிலேயே ஒரு அசிஸ்டன்ஸை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது பாராட்டுவோம். நாமும் முடிந்தவரை எந்தெந்த வகைகளில் நாம் வந்து அவர்களுக்கு வந்து உதவிகளை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்வோம். தோழர்களுடைய கவனத்திற்கு இந்த டெமோக்ராட்டிக் தமிழன் என்ற ஒரு சேனலை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் வந்து முற்போக்கு கருத்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதாவது உரிமைகளுக்காக, வல்லாதிக்கத்திற்கு எதிராக உள்ள அந்த கருத்துக்களையும், இளைஞர்கள் போராடக்கூடிய உழைக்கும் மக்கள் அவர்களுக்கான உரிமைக்கான கருத்துக்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எனவே சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கான அந்த கருத்துக்களை கொண்டு வருகின்ற அந்த சேனலை நீங்கள் அதற்கும் நீங்கள் அழியுங்கள், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதற்கு நீங்கள் உங்களுடைய அந்த பின்னூட்டத்தை கொடுங்கள். எந்த ஊர்லேருந்து நீங்கள் அந்த பின்னூட்டம் அடிக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிறதையும் அதில் எழுதுங்க. அதுபோல் ரூஸ்டர் சேனல், அதற்கும் எந்த ஊரில் இருந்து உங்களுடைய நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய பின்னூட்டத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.